ரொம்ப நாள் கழிச்சு எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் ஊர்ல இருந்து வராங்க. கறி எடுக்க காசு கொடுங்க. அது காசா? இன்னும் கொடுத்து வச்ச மாதிரி பேசிட்டு இருக்கா? நீ செஞ்சல்ல சாப்பாடு, அதை போடு போதும். கறி எடுத்து வந்து கொடுத்தாதான் தொண்டையில் இறங்குமா என்ன? இதுவே நான் வேலைக்கு போயிருந்தா உங்ககிட்ட கையேந்தணுங்கிற அவசியம் வந்திருக்காது இல்லைங்க. ஓ, வேலைக்கு போற ஐடியா வேற இருக்கா உனக்கு? போனா என்னங்க தப்பு? நான் உங்களை விட அதிகமாவே படிச்சிருக்கேன். நான் வெளியில போய் வேலை செய்யணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்க, உங்களை விட டபுள் மடங்கு நான் சம்பாதிப்பேன். அதெல்லாம் வேண்டான்னு ஏன் விட்டுட்டு நான் இப்ப இருக்கேன்னா உங்களுக்காகவும் நம்ம பையனுக்காக மட்டும்தாங்க. நான் ஒரு நாள் வீட்டுல உட்காந்து குழந்தைய பாத்துக்கலன்னா நீங்க வேலை செய்யற இடத்துல நிம்மதியா இருந்துருவீங்களாங்க? பொம்பளைங்க தான் வீட்டுல உட்காந்துட்டு குழந்தைய பாத்துக்கிட்டு சோறாக்கி போட்டுட்டு இருக்கணுங்கிறது கிடையாதுங்க. ஆம்பளைங்களும் அதை பண்ணலாம். தயவு செஞ்சு இந்த மாதிரி வார்த்தைகளால வீட்டுல இருக்கவங்க மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. வேலைக்கு போக முடியாமன்னு நாங்க இங்க வீட்டுல இருக்கல, போக வேண்டான்னு தான் நாங்க இங்க இருக்கோம். எங்கே போனாலும் பொன்வானம் தன்னோடு எல்லை